ஒரு காட்டுக்குள்ள நரி ஒன்று பாட்டு பாடிக்கிட்டே நடந்து வந்துச்சு. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, ஐயோம்மா, ஐயோ கால் வேற வலிக்குதே. எந்த கம்மநாட்டி போய் எங்க கல்ல போட்டான்னு தெரியல. காலில் வேற ரத்தம் வருதே. இந்த காட்டில் சந்தோஷமா பாட்டு பாடிட்டு நடக்க கூட முடியலையே. முதல்ல கரடி டாக்டர் கிட்ட போய் கட்டு போடணும். இப்படியே நொண்டிக்கிட்டே கரடி டாக்டரை பார்க்க போச்சு நரி. என்னப்பா நரி, காலில் என்னாச்சு? ரத்தம் வருது. யாருக்கிட்ட சண்டைக்கு போன? அட கரடி என்ன, அதை என்ன கேட்குறீங்க? நான் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு எவன் வம்பு தும்புக்கும் போகாம நடந்து போயிட்டு இருந்தேன். எந்த கம்மநாட்டி பையனும் நடுவில் கல்லை போட்டுட்டு போயிட்டான். அதில் தடுக்கி விழுந்துட்டனே. அடடா, அப்படியா? சரி, அந்த கல்லை ஓரமான ஊற்றி வச்சே இல்லையா? அட கரடி என்ன, நானே கால் வலிக்குதுன்னு இருக்கிறேன். மருந்து போடாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே. மருந்து போடுறேன். நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. அந்த கல்லை நவுத்தி வச்சியா இல்லையா? ஆ, நான் எதுக்கு நகர்த்தி வைக்கணும்? எந்த கம்மநாட்டி பையனோ போட்டதுக்கு நான் பொறுப்பா? எவனோ உளுந்து எப்படியோ போட்டோம், கட்டை போட்டு விடுங்கண்ணே. பாத்தியா, இதுதான் தப்பு. எந்த கம்மநாட்டி பையன் போடுறதுக்கு நான் பொறுப்பான்னு கேட்குற. இன்னொருத்தன் விழுந்து உன்னை கம்மநாட்டி பையன் திட்டுவான். ஏன் நீயே கூட மறுபடியும் அதில் கீழே தடுக்கி விட்டு விழுவ? இதெல்லாம் தேவையா? கட்டு போட்டோன்னையும் அந்த கல்லை போய் நூற்றி வைக்கிற. சரி கரடி அண்ணே, மன்னிச்சுக்கங்க. நான் பண்ணது தப்பு தான். கட்டு போட்டு வேலையை அந்த கல்லை ஊற்றி வைக்கிறது தான் எனக்கு. கொஞ்சம் கட்டை மட்டும் போட்டு வர்றீங்களா? நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தப்புச்சா போதுன்னு இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கும் அந்த பிரச்சனையில் மாட்டிக்காத மாதிரி பண்ணணும். இல்லைன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை நமக்கே வந்துடும்.